உறுப்பினர்களுக்கு நாம் மாற்று கொடுக்க முடியுமா? போய்விட்ட உயிர்களை மீட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த வேதனை, அந்த காயம் இந்த குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, தூத்துக்குடியை சார்ந்த உணர்வு உள்ள ஒவ்வொரு தூத்துக்குடிக்காரனுக்கும் தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளிலே இப்படி கார்ப்பரேட்டுகளால் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற ஊரை சார்ந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், தனி குடும்பத்துக்கும், தனி இடத்திற்கும் எல்லாருக்குமே சார்ந்தது அந்த வலி. 16 உயிர்கள், 13 அல்ல 16 உயிர்களை இழந்தோம். வாழ்நாளின் அமைதியை கனிமுணரிடம் மெய்மன்றாடே என்றார். இதனால் உதவியால் நாங்கள் பாபத்தில் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். முத்துநகர் தியாகிகளுக்கு, முத்துநகர் தியாகிகளுக்கு, முத்துநகர் தியாகிகளுக்கு, முத்துநகர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை. கொலைகார பாதகர்களை, கொலைகார பாதகர்களை மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை, மறக்கவில்லை. என்ன குற்றம் நாங்கள் செய்தோம், என்ன குற்றம் நாங்கள் செய்தோம், என்ன குற்றம் நாங்கள் செய்தோம், என்ன குற்றம் நாங்கள் செய்தோம். எங்களுக்கு ஏன் தண்டனை, எங்களுக்கு ஏன் தண்டனை, எங்களுக்கு ஏன் தண்டனை, எங்களுக்கு ஏன் தண்டனை. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். கொலைகார கயர்களை, கொலைகார கயர்களை, கொலைகார கயர்களை, கொலைகார கயர்களை தூக்கிலிடு, 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 தூக்கிலிடு. வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அதன் உச்சத்தை 2018 எட்டியது. அன்று வரை ஸ்டெர்லைட் ஆலையானது தனக்கு சாதகமாக கூறி வந்த ஒரு வாதத்தை உடைத்து நொறுக்கியது. காரணம், கிராமத்து மக்கள் எங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றார்கள், நாங்கள் இது தேவை என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த தூத்துக்குடி நகரில் உள்ள மக்கள் மட்டுமே தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்ற வாதத்தை நீதிமன்றத்திலே வைத்தது, என்னுடைய பேர் சொல்லியே வைத்தது. ஆனால் அத்தனையும் போய் புரட்டு என்பதை 2018ஆம் ஆண்டு நிகழ்வுகள் அத்தனையும் அம்பலப்படுத்தின. ஆனால் அந்த தினத்திலே நாம் கொடுத்த விலைதான், அந்த விலைதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விலை. 16 உயிர்கள், 13 அல்ல 16 உயிர்களை இழந்தோம். 16 உயிர்கள், 13 அல்ல 16 உயிர்களை இழந்தோம். அந்த காலகட்டத்திலே, இந்த போராட்டத்திலே உயிர் பலி கேட்டுவிட்டது இந்த ஆலை. அந்த 16 உயிர்களுக்கு நாம் என்ன செய்து நம்முடைய கடனை தீர்க்கப் போகின்றோம்? இந்த நகர் தன்னுடைய கடனை எப்படி தீர்க்கப் போகின்றது? பரிகாரம் என்கின்றார்கள், என்னென்றவெல்லாமோ நடவடிக்கை நடக்கின்றது, நட்டையிடு என்கின்றார்கள். அழுகின்ற குடும்பத்திற்கு, அந்த இழந்து ஒரேடியாக தொலைந்து போன அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் மாற்று கொடுக்க முடியுமா? போய்விட்ட உயிர்களை மீட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த வேதனை, அந்த காயம் இந்த குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, தூத்துக்குடியை சார்ந்த உணர்வு உள்ள ஒவ்வொரு தூத்துக்குடிக்காரனுக்கும் தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளிலே இப்படி கார்ப்பரேட்டுகளால் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற ஊரை சார்ந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், தனி குடும்பத்துக்கும், தனி இடத்திற்கும் எல்லாருக்குமே சார்ந்தது அந்த வலி. இன்றைக்கு 6 ஆண்டுகள் நாங்கள் அந்த 16 உயிர்களை தொலைத்து 6 ஆண்டுகள் நிறைவேற்றுகின்றன. நாங்கள் என்ன அடைந்திருக்கின்றோம்? பரிகாரங்கள் செய்தீர்கள், நாங்கள் என்ன அடைந்திருக்கின்றோம்? நீதிமன்றத்திலே மிகச் சிறப்பான, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது நாங்கள் கொடுத்த ஆதாரங்களின், எங்களுடைய வழக்கறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து வைத்த வாதங்களின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்தில் மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால்
முழுமையாக நீதி கிடைத்து விட்டதாக நாங்கள் கருதவில்லை. காரணம், இன்னும் எங்களுடைய நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்கின்றன. இந்த ஆலை இந்த ஊருக்குள் ஊட்டியே கிடந்தாலும் இந்த ஆலை இந்த ஊருக்குள் இருக்கின்ற வரை செத்த பாம்பை கட்டவீரியின் பாம்பை அடித்து கொன்று வீட்டுக்குள் போட்டுக்கொண்டு குழந்தைகளையும் அதே அறையிலே படுக்க வைத்துக் கொண்டு முதியவர்களை உடல் நலம் சோரை அதே வீட்டிலே தங்க வைத்துக் கொண்டு செத்த பாம்போடு நிம்மதியாக வாழ முடியுமா? கனவிலே கூட எங்களை இப்படி வந்து பயமுறுத்தும். ஆகவே அது செத்த பாம்பு ஏன் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று தயவு செய்து யாரும் வாதம் வைக்காதீர்கள். அது செத்த பாம்பு தானா? இன்னும் அவர்களை ஏன் அகற்றப்படாமல் இருக்கின்றார்கள்? ஏன் அவர்கள் அகற்றப்படாமல் இருக்கின்றார்கள்? ஒரு ஆலையை உச்சநீதிமன்றம் அனுப்பிவிட்டதென்றால், டிஸ்மிஸ் செய்துவிட்டது அவர்கள் கோரிக்கை என்றால், அவர்கள் இருந்து அகற்றப்பட வேண்டாமா? இந்த சீலை திறப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? அந்த ஆலை அகற்றப்பட வேண்டும். அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். ஒன்று, உயிரிழந்து நிற்கின்ற இந்த குடும்பங்களுக்கு எங்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக ஒரு நினைவு மண்டபத்தை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதை கூடவா செய்ய முடியாது? அது கிடைக்காத வரை இந்த நினைவுகளை நாங்கள் நெஞ்சிலும் சுமந்து கொண்டுதானே இருப்போம். அதை ஏன் யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள்? அதிகாரத்தில் இருக்கின்ற பொருளாதார பலம் அந்த வேதனைகளை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீர்கள்? மட்டுமல்ல, இந்த படுகொலை மீது 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அறிக்கைகள் எல்லாம் பல்வேறு அறிக்கைகள் இருக்கின்றன. இந்த ஆலையில் படுகொலை யார், அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? அந்த தண்டனை கொலையாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வரை எங்களுடைய இதயங்கள் கலந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் பதிவு செய்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதை இந்த அனைவர் மக்கள் சார்பாக பதிவு செய்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலை அகற்றப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலை அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கை. அடியோடு அகற்றப்பட்டு அதே நினைவிடத்தில் அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் எங்கள் மக்கள் அன்றைய தினம் அதே கலெக்டருடைய அலுவலகத்தில் பட்ட இன்னல்கள், அராஜகம், போலீஸினுடைய அராஜகம் எல்லாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையும் போலீஸினுடைய அராஜகம் அத்துமீறி, அதாவது உயிரை பலி கொடுத்து இருக்கின்றோம். பலி கொடுத்த அன்றும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக போன மக்களையும் அராஜகமாக மேலதிகாரிகள் பயன்படுத்திய விதங்கள் இன்னும் எங்கள் கண் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றது. அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும், இன்றைய தினம் எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் தான் அதற்கு பக்கபலமாக எங்களுக்கு நின்று இந்த ஒரு வெற்றி தீர்ப்பை தந்தது. அதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பழைய நினைவுகளை நினைவுபடுத்துகின்றோம். 30 ஆண்டுகளாக போராடி இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த 16 ஜீவன்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உடலையும் உடமையும் இழந்து இப்பொழுது ஸ்டெர்லைட் மூடப்பட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ஸ்டெர்லைட் ஆலையானது இன்னும் மண்ணுக்குள் புதைக்கப்படாமல் இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. மண்ணுக்குள் ஸ்டெர்லைட் நிறுவனமானது புதைக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டங்களானது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நாங்கள் அரசிடம் கேட்பது ஒரே ஒரு கோரிக்கை தான். 16 ஜீவன்கள் உயிர் நீத்திருக்கின்றது இந்த மண்ணிற்காக. அவருடைய நினைவாக ஒரு ஸ்தூபி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் அரசுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட உயிர் நீப்பு தொடர்ச்சியாக இந்த திரேஸ்புரம் பகுதியிலும் மக்கள் உயிர் நீத்திருக்கின்றார்கள். இதன் நினைவாக ஒரு ஸ்தூபியானது மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூங்காவிலே ஒரு ஸ்தூபி அமைக்கப்பட வேண்டும். நாங்கள் இடத்தை சொல்லிவிட்டோம். அரசு உடனடியாக அந்த பூங்காவை செம்மைப்படுத்தி அதிலே 16 உயிர் நீத்த ஜீவன்களுடைய ஸ்தூபி அங்கே நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து
எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டெர்லைட் நிறுவனமானது மண்ணுக்குள் புதைக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி இந்த நினைவஞ்சலியை நாங்கள் 16 பேருக்கும் காணிக்க உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகள் மீதும் நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தினார், மிக துணிச்சலாக வலியுறுத்தினார். நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அத்தனை உயர் அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட தமிழக அரசு ஏன் தயங்குகிறது என்று தெரியவில்லை. கண்துடைப்புக்காக 4 தலைமை காவலர்களை மட்டும் பணி நீக்கம் செய்துவிட்டு உயர் அதிகாரிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக நாங்கள் விளங்குகிறோம் என்று ஆட்சி செய்யக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையின் அடிப்படையிலே அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் கொலை வழக்கை பதிவு செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டனை விதிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, அப்படி நீங்கள் செய்தால்தான் உண்மையிலேயே இந்த மக்களை நீங்கள் நேசிப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உயிர் தியாகம் செய்த எங்கள் போராளிகள் மீது உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் நீங்கள் உண்மையான இந்த குற்றவாளிகளை கூண்டிலே ஏற்றி அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டுமென இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எங்கள் மாவீரர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய மூச்சு காட்டி நிறுத்திய தியாகிகளுக்கு 6ஆம் ஆண்டு நினைவஞ்சல் செலுத்தும் விதமாக நாம் ஒரு 2 நிமிடங்கள் கடைசியாக மௌனம் செலுத்திவிட்டு கடந்து செல்லலாம். காக்கும் ஒரு அறப்போரிலே தன்னுயிரை ஈகையாக தந்து இன்றைக்கு 6ஆம் ஆண்டு நினைவு நாளிலே நாம் இங்கு அவர்களுக்கு வீர வணக்கம் அர்ப்பணிக்க வேண்டியிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்துவிட்டது. நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை மாண்புமை சந்திரசூட் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். ஆனபோதும் தூத்துக்குடி மக்களின் ஒரு மனதிலே மகிழ்ச்சி இல்லை. காரணம், நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தாலும் எங்களின் காயங்கள் ஆறும் விதமாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை, அந்த 16 உயிர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதையை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இன்னும் நமக்கு பெற்று தரவில்லை என்பது வருத்தமான ஒரு உண்மை. அவர்களுக்கான நினைவு சின்னம், நினைவு தூண் வைப்பதிலே என்ன தடை இருக்க முடியும் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த ஆலை பேர்பட்ட ஒரு நற்சாலையை இங்கிருந்து அகற்றுவதுதான் அதனை அப்புறப்படுத்துவது என்பதற்கான அர்த்தம். ஒரு பூட்டை போட்டு சீல் வைத்து விட்டால் அது அடங்கிவிட்டது என்ற அர்த்தம் கிடையாது. செத்த பாம்பல் அது என்றைக்கும் உயிர் தள்ளக்கூடிய ஒரு பொருளாதார பலமும் அதிகார பின்புலமும் கொண்ட ஒரு ஆலை. அதனால் அது அக்குவேர் ஆணிவேராக இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த ஊர் மக்களின் மனங்களிலே கனந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு காயம் என்னவென்றால், இந்த படுகொலை நிகழ்த்தியவர்கள் இன்றளவும் தண்டிக்கப்படவில்லை. அந்த எங்களுடைய கோரிக்கையையும் அரசு ஆட்சியாளர்கள் எங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எங்களுக்கு சாதகமாக அந்த நீதிமன்றத்திலும் அந்த வழக்கை முன்னெடுத்தார்கள். அவர்கள் இந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கும் பொழுதுதான் தூத்துக்குடி ஒரு சுமூகமான ஒரு மனநிலைக்கு வரும் என்பதை இதன் மூலம் நான் பதிவு செய்கின்றேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஸ்டெர்லைட் போரிலே, ஸ்டெர்லைட் போரிலே, ஸ்டெர்லைட் போரிலே, ஸ்டெர்லைட் போரிலே இன்னுயிரை ஈகம் செய்த, இன்னுயிரை ஈகம் செய்த ஈகியருக்கு வீர வணக்கம், ஈகியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நல்ல சுவாச காற்றை, நல்ல சுவாச காற்றை, நல்ல சுவாச காற்றை, நல்ல சுவாச காற்றை சுவாசிக்க வேண்டி, சுவாசிக்க வேண்டி உயிர் தியாகம் செய்த, உயிர் தியாகம் செய்த ஈகியருக்கு வீர
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் தாளமுத்திரகர் பகுதி மக்கள் தாளமுத்திரகர் பகுதி மக்கள் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஸ்டெர்லைட் ஆலையை உடனே அகற்று தண்டனை வழங்கு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் போராளிகளை சுட்டுக் கொன்ற காவல்துறையினருக்கு ரெவென்யூ அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கு அமைச்சரே போராட்டத்தில் உயிர் நீத்த தாய்களுக்கு மணிமண்டபம் அமைச்சரே வீர வணக்கம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் காளியப்பன் என்பவருடைய தாயார் நம்மிடம் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. நாங்கள் எங்கள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் அவங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாரது ஆன்மா இறைநிலையில் இழைப்பார நாங்கள் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகின்றோம். இந்த கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சிக்கு எங்களோடு வந்திருக்கின்ற அக்கா பாத்திமா பாபு அவர்கள் இப்போ தாங்கள் முன்பு ஒரு சிறிய கண்டன அஞ்சலியை செலுத்தும்படி நீண்ட நெடிய போராட்டம் 30 வெற்றியும் பெற்றிருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு பேசியிருக்கின்றோம். காரணம், நமக்கு உச்சநீதிமன்றத்திலே கிடைத்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட்டை ஒட்டுமொத்தமாக அகற்றும்படி ஒரு ஆணையிட்டது. ஆனால் தூத்துக்குடி மக்கள் மனங்களிலே காயங்கள் இன்னும் ரணகளமாகவே இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. காரணம், எங்களுக்கு கிடைத்த இந்த நீதிமன்றத்தின் நீதியை தவிர மக்கள் மன்றத்திலே காயப்பட்ட உள்ளங்கள், குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் இறந்து போன நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த உயிர்களை நாங்கள் மீட்டெடுத்து விட முடியுமா? நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் போன உயிர் எங்களுக்கு திரும்பி கிடைக்குமா? அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்குமா? இதற்கு ஒரு சிறிய ஆறுதலாக இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள், இதுவரை செய்திருக்கக்கூடிய பரிகாரங்களோடு சேர்த்து இன்னும் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில பகுதிகள், இந்த படுகொலைகளை நிகழ்த்திய குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உயிரை ஈகை செய்தவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்க வேண்டும், நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய மக்களின் கோரிக்கையாக வைக்கின்றோம். இந்த நினைவு மண்டபமானது குடும்பங்களுக்கு ஒரு சிறிய, மிகச்சிறிய ஆறுதலாக இருக்கும் என்றால் கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும். இனி இப்படி ஒரு தவறை செய்யக்கூடிய ஆலை, சட்டத்தை மீறக்கூடிய ஆலை, விதிமுறைகளை மதிக்காத ஒரு ஆலை, வெறும் பொருளாதார பலத்தாலும், அதிகார பின்புலத்தாலும், அரசியல் பின்புலத்தாலும் நாட்டையே மதிக்காத ஒரு ஆலை இங்கு வந்தால் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்பதை அடிக்கோலிட்டு காட்டும் விதமாக அந்த இருக்கும். எல்லாவற்றையும் விட அதற்கு இணையான ஒரு முக்கியமான கோரிக்கை, இந்த ஆலையை பூட்டி இருக்கின்றோம். இந்த பூட்டை திறப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
மக்களை காக்க தங்கள் உயிரை தந்திட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மண்ணை காக்க மக்களை காக்க தங்கள் உயிரை தந்திட்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் தமிழக அரசே நடவடிக்கை எடு ஸ்டெர்லைட் போராளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு ஸ்டெர்லைட் போராளிகளுக்கு நினைவு மண்டபம் அமைத்திடு தமிழக அரசே நடவடிக்கை எடு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அறப்போரில் கலந்து கொண்ட அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை அதிகாரி வெள்ளக்காட்டு போராட்டத்துக்கு அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அது ரொம்ப நாங்கள் தமிழக வெற்றிக்காக வீர வணக்கம் ஸ்டெர்லைட் போரிலே இன்னுயிர் தியாகம் செய்த 15 ஈகியர்களுக்கு வீர வணக்கம் தமிழக அரசே நடவடிக்கை எடு ஏறிவிட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு ஏவிவிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு அமைத்திடு 15 ஈகியருக்கு மணி மண்டபம் அமைத்திடு வீர வணக்கம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் தமிழக அரசே உடனே அகற்று ஸ்டெர்லைட் ஆலையை உடனே அகற்று கைது செய் குற்றவாளிகளை கைது செய் தண்டனை வழங்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கு அமைத்திடு எங்களை வெட்டோவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுணருடம் மெய்மன்றாடே என்றார். இதனால் மதிரக்க உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாகே. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் வீரின்பத்தை கயவன் எமேஸ்வராயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவன் காத்திருக்கின்றார். காத்திருக்கின்றார்
அமைதியை கைமுணரளம் மென்மன்றாளே என்றார். இதனோடு இறைத்தை உதவியால் நாங்கள் பாவத்திலும் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் எமேஸ்வராயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவன் காத்திருக்கின்றான். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும் என்ற ஆன்மா நலமடையும். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் சென்றமுள்ள குருவாகிய மூலியராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை என் திரு இதயத்தில்